இது உள்ளேயும் போடலாம், இட்லியும் அவிக்கலாம். எல்லாம் வாயில வைக்க சொல்லுங்க. இட்லியை வச்சு வாயில அன்னைக்கு நல்லா பண்ண அவன் சொல்றேன். ஏன் ஆளை மாத்திட்டியா? டெம்பிள் சிட்டில என்னப்பா நம்ம பக்கத்துலனா என்ன பக்கம் இருக்கா நம்ம ஊர் சிங்காமூர்ல நோக்கமா என்ன பக்கம் உட்காந்துக்க. எந்த ஆசை இருந்தாலும் அப்படியே மனசு நிறைவோட உங்க எல்லாரும் பார்த்த சந்தோஷத்தோட போயிருவோமா?
அப்படி இருக்கு சந்தோஷம். என்ன காரணம்? உங்களெல்லாம் பார்த்ததுதான் காரணம். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா உங்களெல்லாம் பார்த்தோன்னே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க. இருந்தா என்ன சொல்ல தெரியுமா? உங்களெல்லாம் பார்க்கறப்ப எனக்கு காதல் வருது. உனக்கா வருதா? ஏன் வாபா இப்ப இருக்கு என்னவா? காதலிக்கலாம் சொன்னீங்கன்னா ஆமா. அது ஒண்ணே மெயினா காதலிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பக்கம் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அடிச்சு விடு அடுத்த ஒரு நினைக்குதாயா ஸ்கூல் வாசியம்மா சொட்ட அருமை அண்ணன் ஜெயராஜன் மூன்றாவதாக எத்தனையோ அண்ணன் இருந்தாலும் சங்கத்திலே இருக்கிறதுலயே கேடுகட்ட சொல்ல மாட்டேன் அப்படி இருக்கு மடிச்சு கடுமா
மடிச்சு கொடுவோம் எல்லா ரவுண்டும் போயிட்டே இருக்கும். எத்தனை ரவுண்டு போகும்போது அத்தனை ரவுண்டுக்குள்ளே போயிடும். ஆர்த்தி அண்ணன் ஜெயராஜன் பக்கத்துல போட்ட சோக்குல நான் கப்புன குத்துன மூக்குல அதை ஆடிபட்டா பூச்செடி கொட்டா ஏட்ட ஒரு ஜொரம் இருக்கு மாட்டேங்குதா? ஜொரம் நீ ஆச்சு வாங்கிட மாட்டேங்க. வெற்றி பாப்பா போமா நான் போன்னு தான் நினைக்கிறேன். அவன் வர மாட்டேங்கிறீங்களே. அதான் அவர்கிட்ட நைவா சித்தாரா கட்டிக்கிட்டு மத்தாப்பு கை பார்க்காம விடுறதா கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நல்ல வருங்க அப்புறம் சொல்லக்கூடாது. बहुत अच्छा कुत्ता बहुत अच्छा। अरे भाई ऑल राउंडर। अरे भाई अच्छा अरे भाई देवटिया कंपनी अच्छा तमिल कुछ कुछ तमिल कुछ ओ सारी ब्रो सारी सारी अरे செல்லில என்ன மொட்டை குட்டி பண்ண பாக்குறேன்। अरे भाई செல்லே வலியோ நிமெல்லாம் நல்லா இருக்கு நம்ம நல்லா இருக்கு। अरे लूप टिप
பண்றியா? விசிட் பண்ணல. பிசினஸ். நம்ம புட்சாப்ல இருந்து இங்க வந்திருக்கு. இத்தனை வருஷமா இருக்கேன், என் பிசு தொடச்சு விடுறேன். இல்ல என்ன செய்யறது? நிம்மேல் சோப்பு போட்டு குளிக்க மாட்டேங்கிறேன். நம்ம சோப்பு வாங்கி போட்டு குளி, இல்லாட்டி நம்ம டீப்பு மாத்திரை. சோப்புல நுர வராதுடா. நம்ம சோப்பு போட போட நுரை வரும். அச்சா இங்கு தான்சாகருக்கு பிரித்தியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக எல் பிரித்தியா அவர்களுக்கு பத்தி கௌரவ பிரித்திய ஊர் பொது மக்களுக்கு என் சார்பாகவும் மற்றும் இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நடந்த பள்ளத்துக்குள்ள சேர் சகதிருக்குல மொத்தம் 150 டீப்பு. நம்ம ஒவ்வொரு டீப்பா உருவிச்சு. ஒரு டீப் வரல. நானும் கஷ்டப்பட்டு உருவிச்சு. உருவே குடிங்க பாதிச்சு வரல. நம்ம லாரி டிரைவர் இருக்குல்ல வெற்றிவேலு அது வாய வச்சு ஊத்திடுச்சு. வந்துருச்சு. பிசினஸ்ல கொஞ்சம் லாபம் கிடைச்சிச்சு. பிசினஸ் சரியில்லை. இப்ப நம்ம பிசினஸ் மாத்திருச்சு. நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் நம்மளுக்கு நுழையுதுல. உனக்கு நுழையும். உனக்கு பெருசும் நுழையும் சிறுசும் நுழையும். மீனாட்சி அம்மன் டெம்பிள் புது மண்டபம் ரிங் ரோடு முண்டேலா நகர் சுந்தாமணி ஓரப்பாளையம் திருப்புவனம் ஏரியாவில பிசினஸ் மாத்திருச்சு. பிடிச்ச பிசினஸ் என்னது? சுனிமணி வியாபாரம். சுண்ணாம்பூருக்கு ஒரு டான்ஸ் வந்திருக்கு. அது கேட்டு துணி கொண்டு வர சொல்லி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கொண்டு வந்திருக்கேன். சைஸ் பத்தாதா? உங்களுக்கு
உங்களுக்கு சைஸ் பத்து இது உள்ளேயும் போடலாம் இட்லியும் அமைக்கலாம் எல்லாம் வாயில வைக்க சொல்லுங்க இட்லியை வச்சு வாயில எனக்கு 50 கோடி லாபம் 50 கோடி அந்த 50 கோடியை வச்சு நம்ம பெரிய ஆளாட்டு சினிமாவில் டாய்லெட் ஆச்சு நம்ம படத்துக்கு கதாநாயகன் கிடைச்சாச்சு கதாநாயகன் கிடைக்கல என்னவா சொல்றீங்க உண்மையிலேவா உண்மையிலே சொல்றேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க கதாநாயகன் நீ ஒரு நைட்டுக்கு வாய்ப்பு கொடு ஒரு நைட்டு நல்லா ஷூட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல 2 கோடி கீழே 4 கோடி நடுவுல 20 கோடி எனி டைம் ஹவுஸ் ஃபுல் ஆமா நம்ம படத்துக்கு டைட்டில் வச்சிருக்கேன் சூப்பர் டைட்டில் மதுரையை காத்த வீரன் பருத்தியை காத்த வீரன் புலியை காத்த வீரன் புலியை காத்த வீரன் சபாஷ் கை விடுங்க நீங்க எங்க படத்து கதாநாயகி நல்லா ஆடுவீங்களா நல்லா பாடுவீங்களா உங்களுக்கு நோய் எதுவும் இல்லையா அப்பதான் சினிமாவோட போட முடியும் மோஷன் நல்லா போதா யூரின் நல்லா போதா அப்ப பாவடை தோக்கு இல்லையே பார்த்தாதான் நம்ம படத்திலே போட முடியும் நீங்க போடும் நம்ம படம் 100 நாள் ஓடுச்சுன்னா உங்களுக்கு நம்மளுக்கு சேராச்சு அஜித் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அவர் தான் அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு சூத்துவத்தி சேராஜ் சண்டமாசு உனக்கு வில்லன் யார் தெரியுமா இந்த இவர் தான் தண்ணி பாட்டு அப்படியே அலசிக்கிடுவாரு அதனால நம்மளுக்கு எவ்வளவு ஏற்றி தந்தோம் அவ்வளவு ஏற்றி செய்யும் முதல்ல அந்திகால் முண்ட மாதிரி இதை தூக்க அடக்கு உள்ள அடக்கு துணியாத 5 ரூபா காசு ஸ்டாண்டர்ட் எல்லாம் அகத்துக்கால சூப்பர் மாதிரி அகத்துக்கால அவர்தான் மியூசிக் டைரக்டர் அதனால அகத்து பார்த்து பாவடை கிழிஞ்சிக்காம அப்போ ஜம்பிங் சூப்பர் 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 நல்லா செய்யுது வேற எல்லாமே இருக்கு நம்மகிட்ட ஆமா டைரக்டருக்கு நீங்க என்ன கேட்டாலும் செய்வீங்களா அப்படியா அப்படியா கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் பண்ணுங்க ஷூட்டிங் சொல்லி தரணுமா நான் செய்யறது மாதிரி செய்யணும் எங்கூடு வந்து கொண்டு இந்த பாடு சும்மாவே அவனுக்கு ஓதம் இருக்கு பாவம்
எதுவா குத்து ஆபரேஷன் பண்ணி பிரிக்கிறாமே. நைஸ் படம் மசிறு ஓடாது ஒரு மயில் ஓடாது. வச்சு படம் எடுத்தா பயங்கரமா இருக்கு. ஆம்பளை நிட்டு இருக்க குடிச்சு டாய்லெட்ல நின்று குத்து குத்து என்ன இன்னைக்கு உன்னையோட சேர்ந்தனா உலக பிரதான ஆயிட்டேன். என்னோட சேர்ந்து நோய் உனக்கு மோட்சம் பிறக்கும். வீசி போயிடுவேன். அப்படி எடுத்துக்கிறீங்களா? அப்ப நல்ல ஒப்பளை என்ன செஞ்சிருக்கணும்? இந்த உடனே சேர் போட்டு உட்கார வச்சு பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க, பச்சை தண்ணியை கொடுத்தாலும் பண்போட வரவேற்கிறது தமிழ்நாட்டு பெண். அப்படித்தானே செய்யணும். அப்புறம் தூக்கி போட்டு குத்த சொன்னா மெதுவா குத்த சொன்னா இந்த அடி அடிச்ச மூட்டு குடி. அப்ப நல்ல பொம்பளை ராமதாச போட்டு குத்து திருப்பி போட்டு ஒன்னே குத்து பண்ணுவேன். நாகரிகம் தெரியுமா? மேல் நாகரிகம் தெரியணும். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? ஒழுக்க விழுப்பம் தரலாம், ஒழுக்க உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் இருக்கா? முண்டை முண்டை முடிச்ச வச்சு பரியாத்துக்கு பத்து கிடந்தவன், தோசைக்கு சொன்னான் கிடந்தவன், இருக்க வீடு இல்லாதவன், உடுத்த துணி இல்லாதவன், படுக்க பாய் இல்லாதவன், கோடிய பூனா பிரித்திகா இங்க சுண்ணாம்புறது துவரங்குளம் 3 ஊர் சேர்ந்து நடத்துறாங்க. ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்க. ஆம்பளை சிங்கம், இந்நாட்டின் தமிழ் மகன், இந்நாட்டின் ஆடவன், இந்நாட்டின் தமிழன், இந்நாட்டின் குந்தன். குந்தின்னு சொல்லு. குத்து மாத்திரம் குத்து விளக்கு. குத்துனா தாண்டி விளக்கு. குத்து விளக்கா? நீ குத்து விளக்கே கிடையாது. இருட்டுல உள்ள சிம்மினி விளக்கு. நீ பொம்பளைக்கு பொம்பளை உலகத்துல என்ன சாதனை பண்ணிருக்க? பண்ணிருக்கல? பண்ணிருக்கேன். பண்ணாத சாதனை கிடையாது. இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? எடிசன். அவர் யாரு? ஆம்பளை தானே. ஒரு பொருளை மேல தூக்கி எறி கீழே விழுங்குல புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாரு? சார் ஐசக் நியூட்டன். அது யாரு? ஆம்பளை தானே. அமெரிக்காவை அதிர வைத்த ஒரு ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் யாரு? ஆம்பளை தானே. தனக்கென்று இல்லாமல் 32 கிராமத்தை பிறருக்கு எழுதி கொடுத்தாரு. பசுமுன் கண்டெடுத்த ஊடா முத்துராமலிங்க தேவரையா. அவர் யாரு? ஆம்பளை தானே. இத்தனை சாதனை பண்ணியிருக்கோம்ல. இந்த சாதனையை விட்டு காலையில மாட்டு வண்டி பந்தயம் நடக்குதுல சுண்ணாம்பூர்ல. இந்த மாட்டு வண்டி பந்தயத்துல என்ன மாட்டை பூட்டி ஓடுவாங்க? என்ன மாடு? காளை மாடு. ஏன் பொட்டை மாடு உடனே புட்ட மாட்டேங்கிறாங்க? ஓடும் போதே ஒண்ணுக்கு இருக்கிற வண்டி. அதையும் போயிட்டு போட்டோம். அலங்காட்டூர்ல ஜல்லிக்கட்டு விடுறாங்கல்ல, அதுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு தானே. ஏன் உடனே விட மாட்டேங்கிறாங்க? போகும்போதே புச்சு போட்டுக்கிறேன். வடமாடு எருது கட்டு விடுறாங்கல்ல, அந்த எருது கட்டுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு. காலையில சுண்ணாம்பூர்ல இருந்து விவசாயி ஏற கூட்டிட்டு போய் விடுவாங்கல்ல வயக்காட்டுல, அதுல என்ன மாட்டை விடுவாங்க? காளை மாடு. இத்தனை சாதனை ஆம்பளை பண்ணிருக்க. நீ என்ன பண்ணிருக்க? ஒத்த சாதனையை சொல்ல சொல்லு. இந்த மைக் செட்டை நான் உடைக்கிறேன். என்ன இதுக்கு மைக் செட் உடைக்கிற? இவ்வளவு தூரம் நீ நின்று வாய் பேசுறியே. 10 மாசம் உனக்கு இந்த பூமியை கொடுத்தது யாரு? அது ஒரு பெண்மகன். நீங்க நாளைக்கு கல்யாணம் முடிச்சு போறீங்களா? கட்டிக்க போறது யாரு? அங்கேயும் இருக்கிற ஒரு பெண்மகள் நாங்க தான். நாளைக்கு இத்தனை ஆண்ட கட்டி அந்த அன்னை தெரசா, அவங்க யாரு? அவங்களும் ஒரு பெண்மகள் தானே. அவங்க எல்லாம் நாட்டில் சந்தோஷத்தை முடிச்சுட்டீங்க. முதல்ல விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி பண்ணது ஒரு பெண்மணி தானே. அவங்களுக்கு என்ன வேறு நாச்சியார், வீர பெண்மணி, வேலை நாச்சியார் வளர்ந்த வீர பெண்மணி, சிவகங்கை ஆண்ட வேலை நாச்சியார் அவர்களும் ஒரு வீர பெண்மணி. இத்தனை உலகத்தை கட்டி ஆண்ட கலவை பெண்கள் நாங்க தான். நாளைக்கு ஒரு கல்யாணம் ஒரு படிக்க போறீங்க, எங்க போவீங்க? ஸ்கூலுக்கு சேர்க்கணும், எங்க போவீங்க? டீச்சரை கொண்டு போய் சேர்த்து படிப்பு சொல்லி கொடுக்குற யாரு? அங்கே பெண்கள் நாங்க இருக்கோம்.
போயிட்டு இருக்கணும். அப்ப ஆளை பிரிந்து உட்காந்து பாரு. என்ன போயிருவீங்க? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆள் அங்க உட்கார வைக்கல. தயவு செய்து அன்பு ரசிகர் மக்களே போயா பூரா மனுஷன் இல்லையா உட்காரு. கைதட்டி ஆரவாரம் விசில் அடிங்க. தயவு செய்து யாருமா ஜான்சி ராணி. விண்வெளிக்கு ஜான்சி ராணி போனாங்களா? எந்த ஊர்ல? அவன் பேரு கல்பனா சாவ்லா. ஜான்சி ராணி யாரு? அவங்க விண்வெளிக்கு போல கிடையாது. ஜான்சி ராணி யாரு தெரியுமா? சுதந்திர போராட்ட வீராங்கனை. விண்வெளிக்கு பேசுறது எனக்கு தெளிவா பேசுறேன். நிக்க வச்சு ஓட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன் நானு. படுக்க போட்டு ஓட்டு. இந்த பூமியில 10 மாசம் சுமந்து பிள்ளைய பெத்தெடுத்து இந்த சண்முகராஜா தான் உங்க அப்பா, இந்த ராமதாஸ் தான் உங்க அப்பா, இந்த ஜெயராஜ் தான் உங்க அப்பா, இந்த மதன் ராஜ் தான் உங்க அப்பா, இந்த வெற்றிவேல் தான் உங்க அப்பா அப்படின்னு பூமிக்கு அறிமுகப்படுத்துறது தாயின்னு சொல்றேன். நான் ஏத்துக்கிறேன். நீ 10 மாசம் சுமக்கிற. அந்த 10 மாசம் சுமக்கிறதுக்கு மூல காரணம் யாரு? அது மூல காரணம் ஆண்கள். நீங்க நம்மளதானே? அப்ப அந்த இடத்துல நாங்க தானே இருக்கோம். ஒரு மாடு சென்னையாகணும்னா எங்க செய்யணும்? காலைக்கு விடணும். காலைக்கு விட்டா தானே சென்னையாகும். இழிக்காதடி 3 காசு தெரியல. ஒரு நாளைக்கு ஆட்டாஸ்பத்திரி கூட்டி போனா தான் சரியாகும். போட்டவே தெரியல. பரவாயில்ல இருக்கட்டும். நல்லா பேசுறது. இந்த இடத்துல உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? ஓ பிசினஸ் பண்றீங்க. என்ன பிசினஸ்? பிசினஸ் பண்ணிருக்கேன். பழம். நீங்க பழம் என்னென்ன பழம்? ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், வாழைப்பழம், திராட்சை பழம், எல்லா பழமும் சப்போட்டா பழம் இருக்குது. ஓ சப்போட்டா பழம் இருக்குது. அருமையான வியாபாரமா. என்ன அந்த வெயிலுக்கு பழம் தான் நல்லது. நீங்க எல்லா பழமும் வைக்கிறீங்க. நான் வந்து ஒரே பழம் தான். என்ன பழம்? உங்க பழத்துக்கெல்லாம் பூரா கொட்டை இருக்கும். ஆனா என் பழத்துல கொட்டை இருக்காது. விதை மட்டும் இருக்கும். கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா விதை மட்டும் இருக்கிறது. ஆபரேஷன் பண்ண அதான் பனானாஸ் வாழைப்பழம். கம்முன்னு இருக்க சொல்லிட்டார்ல. பேசாண்டு இருக்கணும். ஆமா நீங்க எல்லா பழமும் வித்தாலும் எல்லா பழமும் சீசனுக்கு தான் கிடைக்கும். ஆனா என் பழம் வருஷத்துல 12 மாசம் கிடைக்கும். இன்னொரு பழம் தெரியுமா? எலி சாப்பிடாத பழம் என்ன பழம்? எலி சாப்பிடாத பழம் என்ன பழம்? எனக்கு தெரியலையே. தெரியல. சோத்த பிய தின்னாப்புல திங்கிறியா? இந்த கலையரங்கத்துக்கு முதல்ல வெட்டி சிவப்பு குங்குமத்தை பூச்சி இது எரிஞ்சம்ல. அதான் எலுமிச்சம்பழம் நம்ம சேர்த்து சொல்றோம். எலி மிச்ச வச்ச பழம் தான் எலுமிச்சம் பழம். அதுக்கு பேர் தான் ராஜகலி. அப்ப 2 பேர் வியாபாரத்தை
நீங்க யூடியூப் வேலை செய்தாங்க. சின்ன கீழே நீ இருக்கிற இருப்புக்கு ஆளை சாச்சு அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு பாம்பு படம் எடுத்துன்னு. ஆமா பார்த்தாச்சா அது ரொம்ப அப்ப ஆளை மாத்து பார்த்தாச்சா நீ கடைசி பரிசு வாங்கிட்டேன் மச்சானே சிக்கடி நானே மச்சானே சிக்கடி நானே நல்லா ஆடுறீங்கம்மா, நல்லா பேசுறீங்க. ஏன்னா ஏன் குயிக்க படிக்கிறேன்னா அன்பண்ணன் கவிராஜ் பேச்சை கேட்பதற்கு நிறைய கூட்டம் இருக்கிறது. அதனால பள்ளியில் நாடகம் பண்ணவா நல்லா ஆடுறீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் குனிஞ்சுகுத்து குருவம்மா. குனியிற இடத்துல குனியணும். எல்லாத்துலயும் குடிய முடியுமா? சங்கத்துல குனிஞ்சுக்காத. முட்டை இருக்கான்னு பார்த்து வாங்க. உன் பேர் என்ன பேரு? குனிஞ்சுகுத்து குருவம்மா. என் பேர் சூப்பர் பேரு. என்ன பேரு? நிமிந்தடிக்கிற நீலமேகம். என் பேரை மாத்திட்டு என்ன பேரு? என் பேரு மாட்டு காட்டு. காட்டு மச்சான் என் பேரு சொருகு. உங்க பேரு நாட்டு காட்டு சொருகு தள்ளு. 4 பேர் போமா தெருவுல. காட்டு மாட்டு சொருகு காட்டு மாட்டு சொருகு காட்டு சொருகு. நீதான் தள்ளிடுவேன். போனியில விளக்கு மாதிரி தான் கிடைக்குது. 4 பேர் போடுறான். மாட்டு சொருகு தள்ளுறத வேடிக்கை பார்க்கிறான் பாரு மாப்பிள்ள. ராமதாஸுக்கு வந்து உன்னை உண்மையான பேர் என்ன? உண்மையான பேர் சொல்லவா? ஆ, என் பேர் என்ன தெரியுமா? சொல்லுமா. என் பேரு என்னடி சுட்டி முண்டை சொல்லு. பிரித்திகா. ஆமா. மை நேம் இஸ் சண்முகராஜா. சண்முகராஜா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன? ஐ லவ் யூ. நான் வாடி நொங்க வெட்ட போறது அர்த்தம். உங்க வட்டவா? யாரும் கூப்பிடுறாங்க போயிடாத நொங்க எடுத்துருவாங்க. போக மாட்டியா? பயமா இருக்கும். பூரா அருவாளோட தள்ளுறாங்க. அதனால உங்களை நான் காதல் பண்றேன். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி ஐயோ!
என்னுடைய காதல் புனிதமான காதல். எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? இந்த சொல்ற அந்த பூமாலை பொழுதிலே என்னுடைய காதல் சொல்லிட்டேன். உங்களுக்கு எது காதல் தான்? பூசைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது